ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th 3rd டேர்மில் இருக்க ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 8th 1st டேர்மில் இருக்க ஹிஸ்ட்ரி வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ ஒரு ஒரு டைம் ஜாப். இதில் நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க் தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க இந்த லெசனில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. சதி யாரால் ஒழிக்கப்பட்டது அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். எந்த வருஷம் அப்படின்னா 1829. நான் சொன்ன பாயிண்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பார்த்தாவே குரூப் 4க்கு போதுமானதாக இருக்கும். வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உடம்பு சரியில்லை, அதனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ராஜஸ்தானில் உள்ள ரஜபுத்திரர்களுக்கிடையே ஜவுக்கர் என்ற பழக்கம் நடைமுறையில் இருந்துச்சு. அந்த ஜவுக்கர்னா என்ன அப்படின்னா, அதாவது கணவனை இழந்த மனைவி மகள்களோட கூட்டு தற்கொலை, அந்த நடைமுறை தான் ஜவுக்கர்னு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட் முக்கியம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கிறிஸ்தவ அமைப்பு 1819 கல்கத்தாவில் முதலில் பெண் சீரா சங்கத்தை அமைத்தனர். அதுதான் ஃபஸ்ட்டு அமைச்சிருக்காங்க. அது பெதுன் என்பவரால் 1849 பெதுன் பள்ளியை நிறுவினார். அடுத்து 1854 சார்லஸ் வுட் அறிக்கை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹண்டர் குழு என்ன அப்படின்னா 1782. இப்போ சார்லஸ் வுட் அறிக்கை என்ன முக்கியத்துவம் அப்படின்னா பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது. ஹண்டர் குழு என்ன அப்படின்னா தொடக்கப்பள்ளியையும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனையும் தொடங்க பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா ஹண்டர் குழு. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 1916 கீழே பாருங்கள். 1916 மகளிர் பல்கலைக்கழகம் கார்வேவால் தொடங்கப்பட்டது. யாரால் தொடங்கப்பட்டது, எந்த வருஷம், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் பெண் சிசு கொலை. அந்த வங்காள ஒழுங்காற்று சட்டம் 1795. அதை திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அது பெண் சிசு கொலை தடை சட்டம் 1870. அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே குழந்தை திருமணத்தோட வயசு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1846 10 வயசு இருந்திருக்கு திருமண வயசு. 72 அதை 14 18 மாற்றிருக்காங்க. அதுதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 1930 மத்திய சட்டப்பேரவையில் ராஜாகி ஹர்பில், அதாவது சாரதா குழந்தை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1930. இது ஆல்ரெடி 2 தடவை கேட்டிருக்காங்க. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க, அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் 1820 பல கட்டுரைகளை வெளியிட்டார். எந்த வருஷம்னு கேட்க வாய்ப்பு இருக்குது, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் வில்லியம் பெண்டிங் பிரபு அந்த சதியை ஒழித்தது எந்த வருஷம் அப்படின்னா 1829 டிசம்பர் 4. அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பம்பாய் மற்றும் சென்னையிலும் உடனடியாக சட்டமாக்கப்பட்டது. எந்த 2 நகரத்தில் உடனடியாக கொண்டு வந்தாங்க அப்படி சொல்லி கேட்கலாம். தேவதாசி அல்லது தேவதாசின்றது சமஸ்கிருத சொல். தேவர் அடியாள் அப்படின்ற வார்த்தையின் பொருள் கடவுளின் சேவகர். அந்த பாயிண்ட்டும் முக்கியம். அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார். அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து இவர் எதுக்கெல்லாம் முன்மொழிந்தார் அப்படின்னா சென்னை சட்டமன்றத்துக்கு முன்மொழிந்தார். இவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யாருன்னா மூவரூர் ராமவிரதம், ராஜாஜி, பெரியார் அவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. இது மூலம்தான் மதரா தேவதாசி சட்டம் கொண்டு வந்தாங்க. எந்த வருஷம் அப்படின்னா அக்டோபர் 9 1947. அந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஈஸ்வர வித்யாசாகர். அவர் பெண் கல்வி, விதவை மறுமணம் ஆகியவற்றை ஆதரிக்கவும் பலதர மதத்தை ஒழிப்பதற்காகவும் வங்காளத்தில் ஒரு இயக்கத்தை தொடங்கினார். அதுதான் முக்கியம்.
அடுத்து வந்து வித்யாசாகர் பெண் கல்வியை மேம்படுத்துவதற்காக வங்காளத்தில் நாடியா, பத்வானா ஆகிய மாவட்டங்களெல்லாம் ஸ்கூலு, அதாவது பெண்களுக்கான ஸ்கூல் வந்து கொண்டு வந்திருக்காரு. அடுத்து பார்க்க போகிறது கந்துக்கூரி. இதில் என்ன முக்கியமான வேர்டு அப்படின்னா, விவேகவர்த்தினி பத்திரிகை வெளியிட்டார் யாருன்னா கந்துக்கூரி தான். முதல் பெண் பள்ளியை திறந்தார் எந்த வருஷம்னா 1874. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கோபாலகிருஷ்ண கோகலே யார்? நம்ம காந்தியோட குரு. அவர் தான் 1905 இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கினார். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி 12th அயனம் நடத்தும் போது நான் சொல்லியிருக்கேன், அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து சைடில் பாருங்கள், இது அப்படியே பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. பிரம்ம சமாஜம் 1828, பிரார்த்தனை சமாஜம் 1867, ஆரிய சமாஜம் 1875. அதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பெரியாரோட கருத்துக்களில் மிகவும் கவரப்பட்டு மற்றொரு சீர்திருத்தவாதி யாரு அப்படின்னா எஸ் தர்மம்மாள் தான். அந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து பின்னாடி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கட்டத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இதுலேருந்து நிறையா தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உள்நாட்டு திருமண சட்டம்னா 1872, சாரா சட்டம் உள்ளேயே பார்த்தோம் 1990, தேவதாசி உள்ளே பார்த்தோம் அக்டோபர் 9, 1947. அதை பார்த்துக்கோங்க. இதோட முக்கிய பிரிவு இது எதுக்குனால யூஸ் ஆகுது. இப்போ உள்நாட்டு திருமண சட்டம்னா குழந்தை திருமணத்தை தடை செய்யுது. சாரதா சட்டம் எதுக்காண்டி அப்படின்னா சிறுவர் சிறுமியருக்கான திருமண வயது உயர்த்தப்பட்டது எதன் மூலம் அப்படின்னு கேட்கலாம். ஆன்சர் சாரதா சட்டம். அந்த மாதிரி அதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பின்னாடி பேஜில் பாருங்கள், பிரிவு 14 சம வாய்ப்பு மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற உத்தரவாதம் அளிக்கிறது. அது வந்து பிரிவு எத்தனைன்னு கேட்கலாம், அதனால் பார்த்துக்கோங்க. பெண்களுக்கான தேசிய ஆணையம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜனவரி 1992 கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் வீடியோவிலே நான் சொன்ன மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசியில் குரூப் 2, குரூப் 4 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.